أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فانطلقا حتى إذا لقيا غلاما فقتله قال أقتلت نفسا زكية بغير نفس لقد جئت شيئا نكرا. பின்னர் இருவரும் கப்பலிலிருந்து இறங்கி நடந்தனர். முடிவாக வழியில் ஒரு சிறுவனை அவ்விருவரும் சந்திக்கவே அவர் அச்சிறுவனை கொன்றுவிட்டார். கொலை குற்றமின்றி ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை நீர் கொலை செய்து விட்டீரே, நிச்சயமாக நீர் மறுக்கப்பட வேண்டிய ஒரு தகாத காரியத்தை செய்து விட்டீர் என்று மூசாவாகிய அவர் கூறினார். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 74வது வசனம் இது. போன வசனங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டாங்க. அதாவது என்ன நீங்க குற்றம் பிடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நான் உங்களோட சேர்ந்து வர்றதுக்கு ஆசைப்படுறேன், அதுல எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்திட வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நிபந்தனை, அந்த கோரிக்கையை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு பன்தலகா, இருவரும் நடந்து சென்றார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் தவறு அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டு அவங்களுடைய அந்த அறிவு பயணம் அப்படின்றது தொடங்குது. போன சம்பவத்துக்கும் இதற்கும் எவ்வளவு தூரம் நடந்து போனாங்க, எவ்வளவு காலம் நடந்தாங்க அப்படின்றது சொல்லப்படலை. ஆனா இந்த பயணம் இன்னும் நிறைய ரகசியங்களை உள்ளடக்கி போகிறது அப்படின்றது மட்டும் தெரிய வருது. ஸோ 2 பேரும் நடந்து போறாங்க. ஹத்தா இதா லக்கியா குலாமன், ஒரு சிறுவனை சந்தித்த போது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல குலாம் அப்படின்றது ஒரு இந்த வாலிபத்தை அடையாத, அதே மாதிரி சிறிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளைக்கு தான் குலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிறுவன் மற்ற சிறுவர்களோட விளையாடி கொண்டிருந்ததாக தப்சீர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த சிறுவன் அப்படின்னா எந்த பாவமும் செய்ய தெரியாத, பாவத்தை பத்தி அறியாத ஒரு சிறுவன். கதலஹு, அவர் அவனை கொன்று விட்டார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நடந்து போயிட்டே இருக்க சமயத்துல ஒரு சிறுவனை பார்த்தா அவனை கொன்றுட்டாங்க. இப்போ இந்த ரொம்ப உச்சகட்டமான ஒரு அதிர்ச்சியான விஷயம் இது. ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு சிறுவனை, அது ஒரு ஞானி கொலை செய்யறாங்க. அதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு அச்சம் வந்துருது. அதாவது ஒரு பதற்றம் வந்துருது. ஏன்னா அவங்களுடைய அந்த ஷரியத் அறிவு முற்றிலும் முரணாக தெரியுது இந்த இடத்துல. ஸோ அவங்க ஏன் இப்படி அநியாயமா ஒரு உயிரை கொல்றாங்க அப்படின்றதுதான் மனசுல அவங்க நினைக்கிறாங்க. அதையே வெளிப்படுத்திடுறாங்க அடுத்தடுத்த கால. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அகதல்த நஃப்ஸன் ஸகிய்யத்தன் பிகைரி நஃப்ஸ். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், யாரையும் கொல்லாத ஒரு பரிசுத்தமான உயிரையா, ஒரு பாவமறியாத ஒரு சிறுவனையா நீங்க கொலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அகதல்த நஃப்ஸன், ஒரு உயிரையா நீங்கள் கொன்றீர்கள். ஏன்னா போன சம்பவத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் எல்லாத்தையும் மூழ்கடிக்கிறதுக்காக நீங்க ஓட்ட போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாத்தியத்தை பத்தி கேட்டாங்க. ஆனா இந்த இடத்துல கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போயிருச்சு. சோ இத பார்த்து ஒரு நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இத பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியாது. அநியாயமா ஒரு உயிர் கொல்லப்படுறத சகித்துக் கொள்ள முடியல. ஜக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஜக்கியானா பரிசுத்தமான. பரிசுத்தமானனா எந்த ஒரு பாவமும் செய்யாத, அதே மாதிரி சட்டப்படி தண்டனைக்குரிய எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு பிஞ்சு உயிர். அத சொல்றதுதான் ஜக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்றாங்க. எப்படி நீங்க கொல்லலாம் அப்படின்றதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கேள்வி. பிகைரி நஃப்ஸ். பிகைரி நஃப்ஸ்னா மற்றொரு உயிருக்கு ஈடாக இல்லாமல். இஸ்லாமிய சட்டத்தின்படி, ஷரியத் சட்டத்தின்படி ஒருவர் கொலை செஞ்சுட்டாருன்னா அதற்கு பகரமாக இன்னொரு கொலையாளிய தண்டிக்கலாம். அதுக்கு பேரு கிசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த சிறுவன் எந்த ஒரு தப்புமே செய்யலையே.
அப்போ பலிக்கு பலி வாங்குறது அப்படின்ற ஒரு சட்டம் கூட இங்க பொருந்தாதே. பிறகு எதுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அப்படின்றது தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாதம். தொடர்ந்து சொல்றாங்க, "லக்கத் ஜி'த ஷைஅன் நுக்ரா." நீங்கள் ஒரு மிக கொடூரமான நிச்சயமாக நீங்கள் ஒரு மிக கொடூரமான வெறுக்கத்தக்க காரியத்தை செய்து விட்டீர்கள். இப்போ ஆ லக்கத் ஜி'த அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்து விட்டீர்கள். இந்த இடத்துல ஜி'தனா வந்தான்னு அர்த்தம். ஜாஅனா வந்தான். ஜி'தனா நீங்கள் வந்து விட்டீர்கள். லக்கத் ஜி'த அப்படின்னும்போது, இந்த செயல வச்சு பார்க்கும்போது, நீங்கள் செய்து விட்டீர்கள் அப்படின்ற ஒரு பொருள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்துல ஏற்பட்ட அந்த ஆழமான ஒரு வேதனை, அதே மாதிரி ஒரு கோபம் இதெல்லாம் காட்டிதான் லக்கத் ஜி'த நீங்க இப்படி செஞ்சுட்டீங்களே! அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது அப்படின்ற நிலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தள்ளப்பட்டு ஒரு கேள்விய கேட்டுர்றாங்க. இதுல வந்து போன 72வது 71வது வசனத்துல வந்து இம்ரா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த கப்பல்ல ஏறி வந்து அந்த துளை பண்ணிருவாங்கல்ல அப்போ. இந்த வசனத்துல வந்து நுக்ரா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. இம்ரா அப்படின்னா ஒரு பொருள் வந்து நஷ்டமடைகிறது, அல்லது வந்து ஒரு விசித்திரமான செயலு. அ கப்பல்ல வந்து ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னா, அதுலருந்து உயிர் தப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஆனா, நுக்ரா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லு. மனித உள்ளமே ஏற்காத ஒரு ஒரு மாபெரும் பாவம் அப்படின்றத சொல்லக்கூடியது தான் நுக்ரா அப்படின்ற ஒரு வார்த்தையாக நம்ம வந்து பொருள் வந்து பார்க்கிறோம். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நீதிபதியாக, ஒரு நபியாக இருந்ததுனால, அநியாயமா ஒரு கொலை நடந்து, அ அத வந்து பார்த்துட்டு மௌனமாக இருப்பது அப்படின்றது அவங்களுக்கு ஹராம் மாதிரி தெரிஞ்சுச்சு. நம்ம எப்படி இத கேட்காம இருக்க முடியும்? அதனால தான் வந்து அவங்க அந்த நிபந்தனையும் மீறி இவ்வளவு கடுமையாக பேசினார்கள் அப்படின்றத இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஸோ, ஆ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் என்ன? இதுலருந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனித அறிவுக்கு முரண்பாடான சம்பவம் தான் இது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது மனித அறிவுக்கு முரண்பானது. ஆனா, இதற்கு பின்னணியில ஒரு பெரிய தீமைய தடுக்கக்கூடிய இறை ஞானம் இருந்தது அப்படின்றத வந்து பின்னாடி உள்ள வசனங்கள்ல அல்லாஹ் விளக்கமா சொல்லுவான். இந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. இதற்கு பின்னாடி ஒரு தீயத்த தடுக்கக்கூடிய ஒரு காரணம் இருந்துச்சு. ஸோ அப்படின்னும்போது வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய சில பெரிய இழப்புகளாக இருக்கட்டும். அதே மாதிரி அ திடீர்னு புரியாம இருக்கும் ஒரு சில துயரங்கள், துன்பங்கள். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை இருக்கலாம் அப்படின்றத ஒரு நம்பிக்கைய வந்து இந்த வசனம் நமக்கு வந்து உணர்த்துகிறது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு பின்னாடி உள்ள ஞானம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது நமக்கு ஒரு நன்மைய தரக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்றது நமக்கு புரியுது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல செயல மட்டும் தான் பார்த்தாங்க. அதுக்கு உரிய காரணத்த வந்து தெரியல. ஸோ அது எப்படி? இன்னைக்கான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சமயத்துல வந்து, ஒரு செய்தி அல்லது அந்த ஒரு செயல் நடக்குதுன்னா, அதனுடைய முழு பின்னணியும் தெரியாம அவசரப்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு போக்கு அப்படின்றது இருக்கக்கூடாது. அவசரப்பட்டு நம்ம ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றத விட, அதனுடைய முழு காரணி, அ அதனுடைய என்ன காரணம், என்ன பின்னணி எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம ஒரு விஷயத்த கையாளணும் அப்படின்றத இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ம். فانطلقا حتى إذا لقيا غلاما சந்தித்தனர். ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. கத்தலஹு கொலை பண்ணிட்டாரு. காலா கத்தல்த நப்சுன் ஜக்கியத்தன். இதுல வந்து கொலை பண்ணும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து தடுக்கலாம் இல்ல. கொலை செய்யறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ம். இல்லையா? நப்சுன் ஜக்கியத், அதாவது உடனே சொல்றாங்க கால எப்போ சொன்னாங்கன்னு தெரியல. காலவா காலவா, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சு சொன்னாங்களா தெரியல. ஜக்கியத்தன் வி கைரி நப்ஸ். அது இல்லாம அதான். அந்த இடத்துல லாம் அலிஃப் வேற போட்டிருக்கு. அப்படின்னா என்ன ஆ, அர்த்தம்? அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. கத்தலஹு காலா கத்தல்த நஃப்ஸன். இந்த ஆ, கொலை செஞ்ச உடனே டபக்குன்னு கேட்டுருவாங்க. உடனே. லாம் அலிஃப் தானே ம், போட்டிருக்கு. அத நம்ம ஸ்டாப் பண்ண ஆமா. மாட்டோம்ல. பண்ண தேவையில்ல. லக்கத ஜீத்த ஷையன் நுக்ரா வந்து ரொம்ப ஒரு மிக கொடிய காரியம். இம்ரா. ம், அஹ், இம்ரா இல்ல நுக்ரா.
நுக்ரா. போன தடவை இம்ராங்கிறாங்க, இப்போ நுக்ராங்கிறாங்க. ஆமா. ஆ. அதை விட ஸ்ட்ராங்கான வேர்டு யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல நமக்கு என்ன படிப்பு என்ன, இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வெளிப்படையா நடக்கிற விஷயங்களை, நடக்கிற விஷயங்கள் இல்லை, நடந்த விஷயங்களை, நடந்த விஷயம். நடந்த விஷயங்களை வந்து நடக்கிற விஷயங்கள் கூட என்ன நம்மளால முடிஞ்சது, ஆனால் தடை தடை செய்யணும். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஈமான்ங்கிறது வந்து, உறுதியான ஈமான்ங்கிறது வந்து போய் தடுக்கணும். கையால தடுக்கணும், இல்லை வாயால தடுக்கணும், இல்லை மனசால மனதால வெறுக்கணும். இதுவாவது செய்யணும். நான் அதான் வீக்கான ஈமான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நடந்தது நம்ம 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 அதிகாரத்துக்கும் மேல ஏதோ ஒண்ணு செய்றாங்கன்னா, அதிகாரங்கள் ஒரு ஜட்ஜி செய்றாங்கன்னா, ஒரு ப ஒரு பிரைம் மினிஸ்டர் செய்றாரு, ஒரு அ அ அதிகார வர்க்கத்துல மேல செய்றாங்கன்னா, நம்ம என்ன அல்லாஹ் செய்றது, அது அல்லாஹ் தான் அந்த காட்சிய நடத்துறான் என்ன, அப்படிங்கிறத நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன, இந்த மாரி நடந்திருக்கலாமே, அந்த மாரி நடந்திருக்கலாமே என்ன, அப்படின்ட்டு வந்து நம்ம யோசிக்கிறது வந்து, அது சைத்தானுடைய வழின்னு கூட சொல்றாங்க. என்ன, ஆஹா! இப்படி இப்படிலாம் செஞ்சிருக்கலாமே, இப்படி இப்படிலாம் செஞ்சிருக்கலாமே, என்ன, இப்படி இப்படிலாம் செஞ்சா இப்படி இப்படிலாம் ஆயிருக்குமே, என்ன, அப்படிங்கிறது வந்து ம். சைத்தான் வந்து செய்ற ஊசலாட்டம்னு கூட சொல்லலாம். இது அல்லாஹ்வுடைய திட்டப்படி கதர் தானே, அல்லாஹ்வுடைய கதர்படி நடக்கிறது, நடந்துச்சுன்ட்டு நம்ம விட்டுறணும். அதில நன்மைகள் இருக்குன்னு நெனச்சுக்கணும். என்ன, ஸோ அல்லாஹ் செய்றது எல்லாமே வந்து செஞ்சது, செய்றது எல்லாமே எல்லாம் நடக்கிற காரியங்கள் எல்லாமே அது நன்மைக்காக தான் இருக்கும். எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணவே தேவையில்ல நம்ம. இப்போ பாருங்க, சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, வெயில் அப்படி அடிக்கும் ஊர்ல. என்ன, அது நம்ம கண்ட்ரோல்ல எதா இருக்கா? என்ன, ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒரு அ அ அ குதிரத் தான் அது. நாட்டம். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன நெனைக்கிறீங்க? ஆமா. அத போய் கம்ப்ளைண்ட், இப்படி வெயில் அடிக்குதா, ஒண்ணும் கம்ப்ளைண்ட் பண்றதுனால எதுவும் ஆகப்போகுதா? ஒண்ணும் ஆகப்போறதில்ல. என்ன, ஸோ மழை பெஞ்சாலும் நம்ம ஒண்ணும் செய்ய போறதில்ல. என்ன, ஸோ நம்மளால என்ன செய்ய முடியும்? மழை பெய்ய வெயில் அடிக்கணும், மழை பெய்யணும்னா மரம் வைக்கணும். என்ன, அந்த காரியத்தில இறங்கணும். ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல இறங்கணும். என்ன, ஸோ இல்ல, இப்போ காலையில வந்து வெயில் கடுமையா அடிக்குதுன்னு சொல்லி நல்லா பேசிருவோம். நல்லா வந்து ஏன் இப்படி அடிக்குது? அதே நைட்டு மழை பெஞ்ச உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆமா. நான் அதே அல்லாஹ் தான் வந்து அதான். மழையும் குடுப்பான். ஆமா. ஸோ அதுக்கு நம்ம என்ன நம்மளால முடிஞ்சது என்னமோ செய்யணும். மரம் வைக்கலாம். என்ன, மரம் வச்சா மழை ம். வரும்னு சொல்றாங்க. அப்ப அதான் இப்ப அப்துல் கலாம்லாம் அதான் செஞ்சுட்டு போனாரு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். என்ன, என்ன இயற்கை சூழலை பாதுகாப்போம். உதாரணத்துக்கு சொல்றேன். நம்மளால என்ன செய்ய முடியுமோ, இந்த ஃபியூச்சர்ல ம். அது நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம செய்யலாம். ஆக்கப்பூர்வமான வழிகள்ல சிந்திச்சு, என்ன, அ நல்ல காரியங்கள் செஞ்சா அது வந்து நமக்கும் பிரயோஜனமா இருக்கும், சமூகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆ அப்படிங்கிறது, நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டாலோ, நமக்கு வந்து ஒரு நஷ்டங்கள் ஏற்பட்டாலோ, அதில ஒரு நன்மை வச்சிருப்பான் அப்படிங்கிறது, நம்ம இது பின்னாடி இவங்க இந்த சொல்லுவாங்க. ஏன் கொன்னேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு நல்ல ஆமா. அந்த காரியத்துக்காக தான் காரணத்த கொன்னேன்னு எல்லாம் சொல்லுவோம். அந்த சொல்லுவாங்க. காரணம் பின்னாடி நமக்கு பார்ப்போம். ஸோ அல்லாஹ் செய்றது ம். எல்லாம் நமக்கு இதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கு அப்படின்ட்டு. ஆனா நமக்கு நடக்கிற அ இப்படியும் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது நான் அநீதி ஒரு அல்லாஹ் சொல்றான், "ஒரு இம்மி அளவு கூட நான் அநீதி இழைக்க மாட்டேன்." என்ன, என்ன, ம். நீங்கள் தீவினைகள் நடக்குதுன்னா, உங்களுக்கு உங்களா நடந்துக்கிட்ட தீவினைகள்னால தான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். என்ன, ஸோ நம்ம அந்த மாரி ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட நமக்கு நம்ம செஞ்ச ஒரு தவறுக்கு வந்த பாடம் அப்படின்னு நினைச்சுட்டு அது திருந்தி வெளிய வந்துரணும். என்ன, ஸோ ஹராம்ல இருந்தா ஹலால்ல வெளிய வந்துரணும். சில சில டெஸ்ட்டுகள் குடுப்பான் அல்லாஹ். நான் வெளிய வர்றதுக்காக. ஒரு ஸோ சான்ஸு நம்ம சான்ஸு. திருந்திக்கிறதுக்கு. ஆமா. ஸோ அப்படிங்கிறத விட நம்ம இந்த ஒரு உடனேக்கு உடனே நம்ம ஒரு ஒரு நீ சொன்ன மாரி ஜட்ஜ்மென்ட் குடுக்க முடியாது. தீர்ப்பு சொல்ல ம். முடியாது. அது ந ஆனா அவங்க சொன்ன மாரி தவறுன்னு நம்ம எடுத்து ஒரு அ நடக்கும்போது சொல்றதுல தப்பு இல்ல. நான் இந்த மாரி பண்ணிட்டீங்க. தாராளமா சொல்லலாம். சரியா, ஏன்னா அவங்க ரசூல் அவங்க வந்து ரசூல் தான் இல்லைங்களா? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆமா. ரசூல், அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தௌராத் குடுத்துருக்கிறான். அதான் சொல்றாங்க. அதுல வந்து உயிருக்கு உயிர தான் எடுக்கணும்னு அந்த அல்லாஹ் அதுல எழுதியிருப்பான். இப்பவும் நமக்கு அதான் சட்டம் இல்லைங்களா? உயிருக்கு உயிர எடுக்கணும். என்ன, அப்படிங்கிறது தானே எனக்கு அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன, ஸோ ம். எனக்கு நமக்கெல்லாம் இதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு இல்முல் கைபுங்கள்ல, ஆலமுல் கைப்ன்னு ஒண்ணு இருக்குது. ஏன் நடக்குது, எது ம். நடக்குது அல்லாஹ்க்கு தான் தெரியுங்கிறத நம்ம உறுதியா நம்பணும்.
ரெண்டாவது கஷ்டத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் மேல நல்ல எண்ணம் வச்சுக்கணும். இந்த மாதிரி அல்லாஹ் வந்து நம்மளை அவ்வளவுதான். வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டானே, எனக்கு இந்த மாதிரி ஆயிட்டானே அல்லாஹ், எனக்கு வந்து அல்லாஹ் அல்லாஹ் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம என்ன. ஸோ நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நம்ம அல்லாஹ் மேல ஒரு நல்ல அல்லாவுக்கு நம்மள அபிப்பிராயம். பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நல்ல ஆமா. சோதிக்கிறான் அப்படின்னா, ஆ, அல்லாவுக்கு நம்மள பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்ல பிடிச்சவங்கள தான் அதிகமா சோதிப்பான். ஆமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. ஆமா. ம். ஆமா. எல்லா ரசூல்மார்களையும் பாருங்க. சைத்தான் என்ன பண்ண ஆமா. போனா, கடைசியில மௌத்தா போற வரைக்கும் வந்து என்ன பண்ணுவான்னா, அல்லாஹ் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயத்த கொண்டு வர தான் முயற்சி பண்ணுவானாம். என்ன, அந்த மௌத்து ஜ அந்த கரகரா நேரம் வரைக்கும் வந்து அவனுடைய வந்து அ எப்பதான் அவன் வெளிய வருவான், எப்போ வந்து அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கை அவன் எடுக்கலாங்கிற ஒரு ஊசலாட்டத்த கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பானாம். நம்ம வந்து அல்லாஹ்ட்ட வந்து துஆ கேட்கணும். அல்லாஹ் அ உன் மேல எனக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கைய எனக்கு குடு. நான் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு உயி அ தௌஹீதோட நான் வாழணும். தௌஹீதோட மரணிக்கணும். இந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால லா இலாஹ இல்லல்லாஹ் மறந்துட்டு அவன் பக்கம் போயிறக்கூடாது நானுங்கிறத நம்ம துஆ செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ம். சரி. ஓகே, அடுத்தது. சரி. قال ألم أقل لك إنك لن تستطيع معي صبرا. அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க சக்தி பெறவே மாட்டீர்கள் என்று நான் உமக்கு முன்னரே கூறவில்லையா என்று மூசாவிடம் கேட்டார். ஸோ 75வது வசனம் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் 2வது முறையா பொறுமை இழந்து வந்து கேள்வி கேட்கிறாங்க. இதற்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற பதில் தான் இந்த வசனம். இப்போ இந்த வசனத்துல வந்து லக்க அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு வந்து புதுசு. ஏன்னா இந்த வசனத்து 72லயும் அதே விளக்கம் தான் வருது. 72வது வசனம். இப்ப 75ல வந்து கூடுதலா லக்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சேர்ந்து வருது. ஃபர்ஸ்ட் தடவ அலம் அகுல் அப்படின்னு சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. பொதுவா சொன்னாங்க. 2வது தடவ சொல்லக்கூடிய சமயத்துல அலம் அகுல் லக்க, உனக்கு நான் சொல்லவில்லையா? அதாவது உமக்கு நான் சொல்லவில்லையா? அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சேர்த்து சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு தடவ தப்பு செஞ்சு மன்னிப்பும் கேட்டுட்டு, மீண்டும் அதே தவறையே நீங்க செய்றீங்களே! உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் எச்சரிக்கை செஞ்சும் நீங்க வந்து மறந்துட்டீங்களே! அப்படின்ற ஒரு அழுத்தமான ஒரு சுட்டிக்காட்டல் தான் வந்து இந்த இடத்துல லக்க அப்படின்ற வார்த்தை. அதே மாதிரி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த அந்த டோன், அந்த தொனி அப்படின்றது வந்து, ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவருக்கு வழங்கக்கூடிய ஒரு லாஸ்ட் லாஸ்ட் எச்சரிக்கை அப்படின்றது மாதிரி. ஏன்னா, உங்களுடைய அறிவுக்கும், என்னுடைய செயலுக்கும் இடையே ஆ ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அத உங்களால கடந்து போக முடியாது அப்படின்றது இப்போ உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய கண்டிப்பு வந்து தெரிய வருது. அ ஏன்னா இதுல வந்து ஒரு கேப் இருக்கு. அது உங்களுக்கு வந்து பொறுமையா இருந்து உங்களால கடக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலைமையும் கூட. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு வாக்குறுதிய காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா ஒரு உயிர் வந்து அநியாயமா பறிக்கப்படுறத கண்டு ஒரு நபி வந்து மௌனமாக இருக்க முடியாதுன்றது ஒரு அவங்க மேல ஒரு கடமையாக இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுவும் இல்லாம அவங்களுடைய அந்த ஷரியத் அறிவு வந்து பின்பற்றினாங்க. ஆனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஹகீகத்துடைய அந்த அறிவு வந்து அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல 2மே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. 2 சைடும் பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க அப்படின்றத வந்து இந்த வசனத்துல வந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ கேட்குறாங்க, "உங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்னு நான் சொல்லலையா? உங்களுக்கு" அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல லக்க அப்படின்ற வார்த்தையும் கூடுதலா சேர்த்து சொல்றாங்க. ஸோ ஒரு ஆள் வந்து ஒருத்தவங்க தவறு செய்யும்போது, அந்த தவற வந்து மீண்டும் அந்த நினைவூட்டுறது, மீண்டும் அவங்களுக்கு வந்து சொல்றது அப்படின்றது, அவர்களை சீர் செய்யக்கூடிய ஒரு அழகிய வழியாக நம்ம வந்து பார்க்கிறோம். இன்றைய அதே மாதிரி கல்வி ரீதியிலயும் சரி, அ அதே மாரி மேனேஜ்மென்ட் துறையிலயும் சரி, ஒரு மாணவர் அல்லது வந்து கீழ இருக்கிறவங்க ஒரு தவறு செய்யும் பொழுது, கோபப்படாம அதனுடைய அந்த விதிமுறைகள அ கனிவாக, உறுதியாக வந்து அவங்களுக்கு நினைவூட்டி, அந்த அவங்க அந்த பாதைய விட்டு நவுர்றத நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லி, அத நம்ம வந்து நினைவூட்டுனோம் அப்படின்னா, அது அவங்கள சீர் செய்றதுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்றத, இந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கான்வர்சேஷன்ல நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு அப்பாவி சிறுவன் வந்து கொல்லப்பட்டத பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கொதித்து எழுந்தாங்க. ஒரு கோவத்துல வந்து பேசிர்றாங்க.
அப்படி இருக்கும் பொழுதும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் பேசுறாங்க. இவங்க வந்து கோபத்தின் அடிப்படையில பேசுறாங்க. இப்போ உணர்ச்சிகரமான சூழல்ல கூட, உணர்ச்சிகரமான ஒரு பொங்கி எழக்கூடிய ஒரு சூழல்லையும், ஒரு சமூகத்தின் அந்த ஒழுங்குமுறைக்கு சட்டங்களும், நிபந்தனையும் சரியான முறையில பேணணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு நிதானத்தோட நம்ம கையாளணும்ன்றத இதுல நம்ம புரிய முடிகிறது. அதே மாதிரி அ ஒரு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிலையில உறுதியாக இருந்தாங்க. நான் வந்து ஏற்கனவே உங்கள்ட்ட வந்து எச்சரிக்கையா சொன்னேன். உங்களால தான் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நேருக்கு நேரா வந்து அந்த உண்மைய எடுத்து சொல்லிடுறாங்க. ஸோ இன்றைய உறவு முறைகள்லயும் நம்ம பார்க்கலாம். அரசியல் சூழலையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு உண்மையான நிலைமை என்ன அப்படின்றத ஒருத்தவங்க தவறு செய்யும்பொழுது அத தன்மையான முறையில சுட்டிக்காட்டணும். அப்பதான் வந்து அது ஒரு நேர்மையான ஒரு தலைமைத்துவமாக இருக்க முடியுன்றத நம்ம வந்து இதுல வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ம். லக்க எதுக்கு லக்க வார்த்தை வந்திருக்குன்னு சொன்னீங்க? ம். லக்க அப்படின்றது வந்து ம். ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு நான் வந்து எச்சரிக்கையா சொன்னேன். ம். அது வந்து பொதுவான ஒரு எச்சரிக்கை. லக்க ம். வரலாம நார்மலா சொன்னது. இந்த ம். இடத்துல லக்க அப்படின்னு சொல்றது வந்து, ஆ ம். உங்களுக்கு நான் வந்து தனிப்பட்ட ரீதியிலயும் எச்சரிக்கை செஞ்சேனே அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி சொல்றாங்க. இன்னொரு தடவையும் நான் உங்கள்ட்ட சொல்றேனே, அப்பயும் நீங்க வந்து கேட்காம இருக்கீங்களே ம். அப்படின்னு சொல்லி. ம். 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 அது பொறுப்பே 2வது கொஞ்சம் அழுத்தமா சொல்றாங்க. நீ அழுத்தமா அவங்ககிட்ட சொல்லல ஆமா. அப்படின்ட்டு என்ன ஆ ஆமா, அ- ஆமா. அந்த மாதிரி So, அப்போ அவங்க பொறுமையோடு தான் சொல்றாங்க. குதிரை அலைஹிஸ்ஸலாம் அந்த திருப்பி அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணல. திருப்பி வந்து உனக்கு நான் என்ன சொன்னேன், இப்படி சொன்னேன், அப்படி சொன்னேன், நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, என்ன ம். உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லல. என்ன நீ இதை என்கிட்ட வந்து பாடம் கேட்க வந்திருக்கிற, நீ இந்த மாதிரி பேசலாமா, என்ன ம். அப்படிங்கிறது சொன்னா சும்மா ஒரு என்ன பண்ணுவாங்க? ஜென்ரலா பேசிக்கிற மாரி இருக்கு இது. ஜென்ரலா ஆமா. ஸோ அப்படிலாம் சொல்லல. என்ன ஸோ அவங்க வந்து பொறுமையா அவ்வளோ கண்ட்ரோலா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ருஷ்தா அல்லாவுடைய ஒரு நேர்வழி கொடுக்கப்பட்ட ஒரு நபியா அல்லாஹ் ஆலம் சொன்ன ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது பெரும்பான்மையான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. ஸோ நல்ல டீச்சர் அமைச்சிருக்கிறான் அல்லாஹ் அவங்களுக்கு. சபுர கத்துக் கொடுக்க சொல்றது. ம். ஆ அவங்க சபரோட வந்து திருப்பி திருப்பி தான் சொல்றாங்க. அந்த அந்த வார்த்தைய மட்டும் தான் சொல்றாங்க. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? ஆ கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தங்க வந்து நம்ம எப்போ கேள்வி கேட்குறோமோ, அப்போ நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். என்ன? ஆ இப்போ அ ஒருத்தங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல ஒருத்தங்க நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, யாரு வந்து கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லைங்களா? என்ன? ம். கொஸ்டின் மார்க் வந்து ஹூக் மாரி. என்ன? ஹூக் வச்சிருக்கிறவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு இந்த மாரி 2 ஃபைட் நடந்துருக்கும் ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து நிதானத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன? ஸோ இந்த மாரி சொன்னனே, நீங்க வந்து பொறுமையா இருக்க மாட்டீங்களா? அப்படிங்கிறது திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணும்போது, இல்லன்னா அவங்க பொறுமைய இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன? கேள்வி கேட்காம வந்து சண்டையில தான் திருப்பி நீங்க சொல்ற பாயிண்ட் சண்டையில தான் பார்க்க முடியும். ஆமா, அடிக்கிற எண்ணத்திலேயே சில பேர் இருப்பாங்க. சில பேர் ஆமா. பேசுற எண்ணத்துல இருப்பாங்க. பேசுறேன். ஆமா, என்ன காரணம்? ஏன் அப்படின்னு நிதானமா நீங்க சொல்ற மாரி தான். அந்த நிதான ஆமா. தன்மையோட கேள்வி அதனுடைய கேட்கறது, பேசுறது. கொஷின் கேள்வி யாரு அந்த ஈவன் பிசினஸ் டீல்லயும் சரிங்க. என்ன ஒருத்தங்க ம். வந்து அ வே ஒரு 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 வியாபாரம் பேசிட்டு இருக்கும்போது, யாரு கேள்வி கேட்குறாங்களோ, என்ன அவங்க வந்து கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து என்ன அர்த்தம்னா, அ உணர்ச்சி உணர்ச்சி வசப்படாம இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன ஆ. அதாவது எமோஷன் எமோஷன் அ அதிகமா இருந்தா புத்தி குறைஞ்சிரும்பாங்க. இந்த ம். எமோஷன்ஸ் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாருக்கு வந்து உணர்ச்சி அதிகமாகுதோ, அவங்களுக்கு வந்து அறிவு குறைஞ்சிரும். என்ன யாருக்கு வந்து அறிவு அதிகமா இருக்கோ, அவங்களுக்கு உணர்ச்சி குறைஞ்சிருக்கும். அந்த அந்த சிச்சுவேஷன்ல சொல்றேன். உணர்ச்சி வசப்பட்டு ஓகே, தானே ஓகே. வந்து ஒரு தவறு நடக்குது. என்ன ம், இப்போ ம். ஒருத்தன் கொலை பண்றான் அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து அடிக்கிறான் அப்படின்னா, அந்த ஒருத்தன் வந்து ஒருத்தன் திட்டிடுறான் அப்படின்னா, என்ன காரணம்? அவன்ட்ட அவன்ட்ட இருக்கிற உணர்ச்சி பொங்கிடுது. என்ன? ஸோ அது ம். அத பொங்காம கண்ட்ரோல் நம்ம பண்ண முடியல.
ஆமா. ஸோ அது வந்து பொங்காம ஒரு ஆசிரியர்ட்ட வந்து ஒரு மாணவர் வந்து இன்னைக்கு கூட பையன் சொன்னான் ஸ்கூல்ல என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரு சின்ன பையன் 5 பிரைமரி 5 இன்னைக்கு நடந்த விஷயம். அந்த பிளாஸ்டிக்ல ம். காக்ரோச் இந்த இது என்ன கரப்பான்பூச்சி இருக்கும் இல்லையா? என்ன ம். அத வந்து அந்த டீச்சர் கிட்ட போட்டுருக்காங்க. அந்த டீச்சர் கொஞ்சம் பயந்துட்டாங்க. என்ன ம். ஸோ அந்த டீச்சர் பயந்து என்ன பண்ணாங்க, அவன வந்து அடிக்கல, போல வரல. அந்த ஸ்கூல் ரூல்ஸ் படி அவன என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ரூம்ல உட்கார வைப்பாங்க. யோசி இது செஞ்சது சரியா அப்படின்னு. என்ன ஸோ மத்த ஆசிரியர்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, என்ன அவன வந்து அங்கேயே போட்டு அடி. பெண்ட கழட்டிடுவாங்க. என்ன ஆமாமா. சி சிங்கப்பூர் சட்டம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாம் செய்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். ம். அப்போ வந்து ம். அவங்களுடைய உணர்ச்சி அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு தான் அது வந்து அ என்ன ஆகும், அ அ தனக்கு தானே பின்விளைவு ஏற்படுத்தும் அவங்களுக்கே. இப்போ வந்து அவங்கள வந்து அந்த மாணவர அடிச்சிருந்தாங்களோ, இல்ல வேற ஏதாவது ஒரு அவன வந்து ஒரு வேற மாதிரியான தண்டனை குடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. என்ன, அவங்களோட பணிக்காலமோ ஏதாவது டெர்மினேட் கூட பண்ணிருவாங்க இங்க. ஸோ, அதுக்கு ஓ! பயந்து செய்றாங்க. நம்ம என்ன செய்யணும், நார்மலாவே அ என்ன பண்ணணும், உணர்ச்சி பயப்படாம, என்ன எப்போ அறிவு வந்து கூர்மையா இருக்குமோ, அப்போதான் வந்து ஒரு சிறந்த ஆசிரியராவும் இருக்க முடியும். இது ஒரு ஆசிரியருக்குள்ள ம். ஒரு அருமையான ஒரு அ ஆயத்து இது. என்ன எந்த ஒரு ஆமா. ஆசிரியர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மாணவன் சரியா இல்ல, என்ன அப்படின்ட்டு "என்ன இவன் இப்படி இருக்கிறான்? இவன் இப்படி கேள்வி கேட்கிறான்?" என்ன ஆ திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணி 2, 3 சான்ஸ் குடுத்து, அதுக்கும் எல்லை பொறுமை இருக்கு. எல்லாம் அது வந்து ஒருத்தன் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப தொல்ல பண்றான் அப்படின்னான்னா, அவன தண்டிக்கணும். தண்டிக்கிற வழியில தண்டிக்கணும். ஆனா 1, 2, 3 இந்த ம். மாரி இவங்க சொன்ன மாரி 3 சான்ஸ் குடுக்கணும். என்ன குடுத்துட்டு, ம். அவங்க அதுவும் உணர்ச்சி வசப்படாம, ஒரு ஆசிரியர் மாணவன வந்து தன்னுடைய "ஏன் இப்படி செஞ்சுட்டியே?" அப்படிங்கிற ஒரு பெர்சனலா எதுவும் எடுத்துக்காம, என்ன தன்னுடைய பணிய செய்றேன் அப்படிங்கிற ஒரு அ அந்த ஒரு அ நோக்கத்துல அவனுக்கு வந்து அவன திருத்தணுங்கிற எண்ணத்துல தண்டனை குடுக்கலாம். குடுத்து அவன் அவன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பவும் அதான் சபுர் என்ன, அந்த சபுர் இருக்கும்போது ம். தான் நமக்கு வந்து என்ன ஆகும், ஆ வந்து உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் வந்து இருக்காது. அப்பதான் வந்து அறிவு வந்து முதிர்ச்சிய நம்ம பெற முடியும். இன்ஷா அல்லாஹ். நல்ல ம். ஆசிரியரா இருக்கிறதுக்கு ஆனா இது நல்ல ரொம்ப உதவி. ரொம்ப பிராக்டிஸ்ல இது. இது கிடைக்கணும்னா, இந்த இந்த விஷயம் வந்து சாதாரணமா கிடைக்காதுல்ல? ரொம்ப, 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 ரொம்ப ஆமா. என்ன ஆ. ஏன்னா ஆசிரியர் பொறுமையா இந்த மாரி இருக்கிறதுன்றது ஆமா. இந்த மாரி ஆசிரியர்லாம் இருந்தாங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு கிடைக்க முடியாத ஒரு அ ஒரு ஒரு மாணவர்களுக்கு ஒரு வரம். பொக்கிஷம். பொக்கிஷம். அல்லாவுடைய ஒரு ம். நியாமத்து சொல்லலாம் கிஃப்ட். நம்ம. ஆமா. அதான். இருக்கிறாங்க சில மதரசாக்கள் ஆசிரியர்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன அ ஆனா சில மதரசால இமாம்கள்லாம் மதரசாக்கள்ல என்ன பொறுமையா இருப்பாங்க. ஏன் இவன் இந்த மாரி பிஹேவ் பண்றான்னு நெனைப்பாங்க. இல்லன்னா சில பேரு நீ இவன் இப்படின்னு அவன வந்து ஒரு முத்திர குத்திருவாங்க. இவன வந்து என்ன ம். பண்ணுவாங்க, ஒரு லேபிள் போட்டு இவன் இப்படித்தான் அப்படின்னு அவங்க நெனச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க மனசுல வந்து அவன அப்படிதான் பார்ப்பாங்க. என்ன, ஏன் இவன் ஆமா. இப்படி பண்ணுனான்? ஏன் இப்படி பண்ணுனான்? அப்படிங்கிற ஒரு ஒரு ஆங்கிள்ல திங்க் பண்ண வச்சுக்கங்க. கொஸ்டின் கியூரியஸான்னு சொல்லுவாங்க. பண்ணாங்கன்னா தான் அவனுக்கு வந்து இவங்க போய் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன் இந்த மாரி பண்ணியிருப்பான்? ம். அவனயே கூப்பிட்டு கேள்வி கேட்கலாம். மத்த டைரக்ஷன்லயும் அ வந்து அதான் அந்த ஏற்கனவே சொல்லுவாங்க. அ இந்த அ சுற்ற சுற்றிலும் அறியாத முஹித்த துஹித்த பீஹி த அதாவது ஆமாமா. உனக்கு முற்றிலும் وكيف தெரியாத تصبر விஷயங்கள பத்தி على நீங்க ما لم تحط به خبرا. تحط சூப்பரா. به. ஆ அது வந்து இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல. சுற்றி என்ன இந்த ம். அந்த முழு ஞானம் அவங்கள்ட்ட கிடையாது. ஆனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த முழு ஞானம் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் செய்ய இருக்கு. சொல்லியிருக்காங்கிறத செய்றாங்க. மூசா அதனால தானே அவரு அலைஹிஸ்ஸலாம் கேஷுவலா இருக்காரு. ஆ மூசா அ எதிர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ் அ மூசா அலைஹிஸ்ஸலாத்த பத்தி ஞானமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லாஹ் அறிவிச்சிருக்கிறான். அதனால தான் ஆ. அவங்க சபூரா இருந்து சபூராவோட கேள்வி கேட்கறாங்க. என்ன, இல்லன்னா போ! நீ வந்து விட்டுட்டு போ! நீலாம் சரியா வரமாட்ட. என்ன, நீ வந்து என்ன டக்கு டக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. என்ன, நீ எதுக்கு பாடம் கேட்க வந்தியா? நீ என்ன வந்து நான் ஆசிரியரா? நீ ஆசிரியரா? அப்படின்னு கேட்டு போயிருவாங்க. என்ன, ஸோ ம். இவன வந்து ஸ்கூல்ல விட்டு எடுத்துருங்க அப்படின்ருவாங்க. என்ன, ஸோ ம். இது வந்து நம்ம இப்ப பாடம் நடத்துறதுல எதுவுமே எக்ஸ்ட்ரீம்க்கு போ முடியாது. நம்ம வந்து ரொம்பவும் பொறுமையா பொறுமைக்கு வந்து இருந்துறவும் முடியாது. ரொம்பவும் கண்டிக்க வேண்டிய இருக்கக்கூடாது. இடத்துல கண்டிக்கணும். ரொம்பவும் ரொம்பவும்
உடனே கண்டிச்சிடக்கூடாது. அவங்கவங்களோட ம். ஒவ்வொரு மாணவனுடைய சூழ்நிலையும் வேற வேற. என்ன, ஒரு மாணவன் இப்படி இருப்பான், ஒரு மாணவன் அப்படி இருப்பான். ஒருத்தன் நல்லா படிக்கிறவன் இருப்பான், ஒருத்தன் நல்லா படிக்காம இருக்க மாட்டான். என்ன, ஒருத்தனுக்கு வந்து சில விஷயங்கள் புரியாது அவனுக்கு. என்ன, சிலருக்கு படிப்பு சில பேருக்கு இந்த இப்ப டிஸ்லெக்ஸியாலாம் சொல்றாங்க. டிஸ்லெக்ஸியா என்ன, அவனுக்கு வந்து வேற மாரியே சொன்னா புரியும். சில பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல ம். ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க. என்ன, ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் சொல்றாங்க. அவன்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல படிக்க மாட்டாருங்க. என்ன, ஸோ ஓ! இந்த மாரி தெருல சுத்துவாங்க. அந்த என்ன நெறைய விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, மரத்தடியில படுக்கும்போது சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன, ஸோ ஒவ்வொரு மாணவர்களும் வந்து அந்த மாரி படிக்கும்போது, இவன் முட்டாள். என்ன, இவன் வந்து அடிமுட்டாள் அப்டின்ட்டு நம்ம வந்து சில பேர் சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவனுக்கு வந்து நெறைய அறிவு இருக்கும். என்ன, அவனுக்கு வந்து ம். எவ்வளோ திறமைகள் இருக்கும். என்ன, அந்த திறமைகள் அவனுக்கு எதுல வந்து நாட்டம் இருக்கோ, என்ன, அவனுக்கு எப்படி சொல்லிக் குடுக்க முடியுமோ புரிய வச்சு, அந்த லெவல்ல கொண்டு போனா அவன் வந்து அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு அல்லாஹ் சொல்றான், "வானத்தையோ, பூமியோ, இல்ல சூரியனையும், சந்திரனையும், மனிதர்களையும் காரணம் இல்லாம நான் படைக்கல" அப்படிங்கிறான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ம். பர்ப்பஸ் இருக்கு அப்படிங்கிறான். அத நம்ம போய் அவன் ம். வந்து இது எதுக்கும் லாயக்கு இல்லாதவன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு பெரும் பாவம்னே நம்ம சொல்லலாம். இந்த அல்லாஹ்வுடைய கிரியேஷன் சொல்லலாம். வந்து நம்ம அப்படி நம்ம இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான்ல, "ஃபஹசிப்தும் அன்னமா கலக்னாக்கும் அபஸா" நாம் உங்கள வீணா படைச்சுட்டோம்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமைய வச்சிருக்கான்ல. ஆமா. அத ம். மனிதர்களுக்கு பார்த்து எஸ்பெஷலா அல்லாஹ் கேட்கிறான். ம். ம். அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏன்னா சில பேர் படிப்புல வருவாங்க. சில பேர் அனுபவத்துல வருவாங்க. அப்படி ம். ம். வகைப்படுத்தலாம். அப்போ ஒரு ஆசிரியர் வந்து மாணவர படிக்கணும். அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆமா. மாணவரையும் படிக்கணும். கரெக்ட். ஸோ அப்பதான் அவங்கள இல்லன்னா பத்தி அந்த நம்ம அந்த தெரிஞ்சா தான் இல்லன்னா அந்த அந்த மாணவர்களுக்கு தகுந்த மாரி அந்த கோர்ஸ வந்து நம்ம மாத்தணும். என்ன, சில ஆமா. பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ம். இப்போ இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐஃபோன கண்டுபிடிச்சவரா இருக்கட்டும், சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் லீ குவான் யூவா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் அந்த ம். ம் பில் கேட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் அந்த டிஸ்லெக்ஸியாங்கிற ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது. டிஸ்லெக்ஸியான்னா, அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு தடவ சொன்னா புரியாது. படிக்க படிக்க முடியாது அவங்களால. அவங்க வேற மாரி நெனைப்பாங்க. என்ன, நம்ம ம். எல்லாரும் அவங்களா திங்க் புரிஞ்சுக்கிட்டா தான். அ அ எ இல்ல புடிச்சுக்கிட்டா இல்ல. அவங்க திங்க் பண்றது வேற மாரி திங்க் பண்ணுவாங்க. ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைப்பாங்க. என்ன, ம். ஸோ வந்து அ அவங்கள வந்து வேற மாரி சொல்லிக் குடுத்து, அவங்க தான் பார்த்தீங்கன்னா, அதி புத்திசாலிகளா இருப்பாங்க கடைசியில பார்த்தீங்கன்னா, மேதைகளா வருவாங்க. என்ன, ம். ஆனா சில ம். பேர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள வந்து அடிமுட்டாள் அமெரிக்கா, சிங்கப்பூர் அது மாரி நாடுகள்ல இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்குது. இந்த மாரி புள்ளைங்கலாம் கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு கரெக்ட்டா ட்ரெய்னிங் குடுத்து கொண்டு வராங்க. என்ன, ஓ! ஊர்ல சில பேர் மேதைகளா வராங்க. படிக்காத மேதைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. என்ன, ஆனா பெரும்பான்மையா ஒருத்தன் வந்து ஸ்கூல்லயோ சரியா மார்க் எடுக்கலன்றாலோ, அவன் வந்து எதுக்கும் எதுக்கும் உதவ லாயக்கு இல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிற அப்படின்னு அப்படியே முடியாது. லாய்க்குல போட்டு அவன் லைஃபே வந்து என்ன ஆயிடுது, வந்து வீணா போயிடுறாங்க. ஸ்பாயில் ஆயிரும். ஸ்பாயில் ஆயிடுது. ஸோ இந்த 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 சகூர் வந்து இந்த பாடம் டீச்சிங் சிஸ்டத்துக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு அ ஆயத்து. ஒரு ஆயத்து இதுங்க அது. சபூர். ம். புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் நல்லா புரிஞ்சுகிட்டு, உணர்ச்சிய கட்டுப்படுத்தி, அறிவ வந்து அ செதுக்கி கொண்டு வந்தா இன்ஷா அல்லாஹ், அ இன்னும் சிறப்பா ஆசிரியரும் ஆசிரியரும் நல்லா இருப்பாங்க. மாணவர்களும் நல்லா வருவாங்க. ஹை. ஓகே. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது. قال إن سألتك عن شيء بعدها فلا تصاحبني قد بلغت من لدني عذرا. அதற்கு மூசா, இதன் பின்னர் எவ்விஷயத்தைப் பற்றியும் உம்மிடம் நான் கேட்பேனாயின், நீர் என்னை உம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டாம். என்னிடமிருந்து மன்னிக்கும் எல்லையை நிச்சயமாக நீர் அடைந்து விட்டீர் என்று கூறினார். 76வது வசனம் இது. இந்த வசனத்துல 2 தடவையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நிபந்தனைய மீறினதுனால, அவங்களே ஒரு கட்டுப்பாட்டோட, ஒரு வெட்கத்தோட, அ அவங்களுக்கே ஒரு நிபந்தனை வச்சு, அவங்க வந்து ஒரு வார்த்தைய சொல்றாங்க. "இன் சஅல்துக அன் ஷைஇன் பஅதஹா" இதற்கு பின்னாடி நான் உங்களிடம் எதைப் பற்றியேனும் கேட்டால், எதைப் பற்றியாவது உங்கள்ட்ட கேள்வி கேட்டால், "ஃபலா துஸாஹிபினி" என்னை வந்து நீங்கள் அ உங்களுக்கு தோழமை கொள்ள வேண்டாம் அப்படின்னு அழைத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையில இன் சஅல்துக அப்படின்னு சொன்னா, முழு பொறுப்பையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க இப்போ. தவறு என் மேல தான்.
நான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் காரணம் காட்டி நான் வந்து தப்பிக்கவும் விரும்பல. இனி ஒரு முறை என்னுடைய நாவு கட்டுப்பாட்டை மீறிச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு அழகிய குணமாக நம்ம வந்து பார்க்கிறோம். அ அன்ஷைஇன் பாதஹா. பாதஹா அப்படின்னு சொன்னா இதற்கு பிறகு. இப்போ இவ்வளவு சலுகைகள் இருந்துச்சு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. அ மறதி, அதே மாதிரி அவசரம் இப்படி வந்து ஆகியவற்றுக்கான ஒரு ஒரு மன்னிப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி இந்த மாரி நடக்காது அப்படின்றத அவங்க வந்து தெளிவுபடுத்துறாங்க. இது அவங்களுக்கு வந்து குடுக்கப்பட்ட ஒரு லாஸ்ட் சான்ஸாக பார்க்கிறோம். அத சொல்லிட்டு "ஃபலா துஸாஹிப்னி" நீர் என்னை உமக்கு தோழமையாக ஆக்க வேண்டாம். சுஹ்பத் அப்படின்னு சொல்லுவாங்க. சுஹ்பத்னா தோழமை, அதே மாரி உடன் இருக்கிறது. சாஹிப் அப்படின்னா கூட இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு பொருள்ல. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து நல்லாவே தெரியும். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒருத்தவங்களோட நம்ம வந்து சுஹ்பத் வச்சிருக்கோம். அவங்களோட தோழமை கொண்டு கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, ஒரு ஞானியோட பயணிக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்ல. ஆனா, அவங்கள்ட்டயே வந்து அந்த ஒழுக்கத்தை மீறும்போது, அந்த பாக்கியத்த நம்ம வந்து இழந்து போறதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆ வந்து ஒப்புக்கொள்றாங்க. இப்போ என்னன்னா, அதே மாதிரி ஆ நீங்களே சொல்றதுக்கு முன்னாடி நானே விலகிக்கிறேன் அப்படின்றத வந்து அவங்க அவங்க வார்த்தையால வெளிப்படுத்திடுறாங்க. நீங்க வந்து நீங்களா என்ன அனுப்ப வேணாம். நானே வந்து இதுலருந்து லீவ் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சுய ஒழுக்கம். ஒரு மாணவன் வந்து தன்னுடைய தவறுகளை தானே உணர்ந்து, அ அத திருந்தி, அவனுக்கான ஒரு எல்லையை வகுத்துக் கொள்றது அப்படின்றது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஒரு நல்ல குணம். அதே மாதிரி ஒரு ஆசிரியருடைய எல்லையும் மதிக்க நம்ம வந்து பழகிக்கொள்ளணும். ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு அ பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஏன்னா போன வசனத்துல கூட நம்ம பேசினோம். பொறுமை அப்படின்னு சொன்னா அதற்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. அதுக்கு வந்து தெரிஞ்சு, அ அது தாண்டி சிரமம் குடுக்காம இருக்கிறதுக்கும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக முயற்சி செய்யணும். "கது பலகுத மின் லதுன்னி உதுரா" நீங்க நிச்சயமாக நீர் என்னிடமிருந்து என்னை விட்டு பிரிந்து செல்வதற்கான தகுந்த காரணத்தை பெற்றுவிட்டீர்கள். ஸோ இந்த இடத்துல வந்து "கது பலகத" நீங்கள் அடைந்து விட்டீர்கள். மின் லதுன்னி உதுரா. இப்போ நான் வந்து எந்த காரணத்தையும் சொல்ல வேணாம். இனி ஏதாவது ஒரு செயல நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் வந்து உங்களை விட்டு லீவ் ஆவுறதுக்கு உங்களுக்கு தகுதியான காரணம் கிடைச்சிரும் அப்படின்றத மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. கது அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் அ முழுமை அடைந்து விட்டது அப்படின்றத குறிக்கக்கூடியதா. பலகத்த முழுமையா அடைஞ்சுது, முழுமையாக கிடைச்சிருது. நீங்க வந்து என்னுடைய விஷயத்துல காமிச்ச அந்த பொறுமை, அதே மாதிரி எனக்கு குடுத்த வாய்ப்புகள் இது எல்லாமே போதும். அந்த எல்லைய நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மில்லதுன்னி உதுரா. உதுர் அப்படின்னு சொன்னா சாக்கு போக்கு, சாக்கு போக்கு இல்லாம ஒரு நியாயமான காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் உதுர் அப்படின்னு சொல்லி தகுந்த காரணம் அப்படின்ற பொருள்ல வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இதுக்கு பின்னாடியும் நான் தப்பு செஞ்சா, நீங்க வந்து நீக்குறதுக்கு உங்களுக்கு முழுமையான நியாயம் இருக்கும். ஆ அதுக்கு பின்னாடி நான் உங்க முடிவையோ அல்லது வந்து உங்களையோ எந்த விதத்திலயும் நான் குறை கூற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அர்த்தத்துல மூசா நபி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த வசனம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஒரு தவறு தான் பக்கம் இருக்கும் பொழுது, அந்த இடத்துல எந்த ஒரு காரணத்தையும் நம்ம எடுத்து சொல்லாம, நீதம் என்ன அப்படின்றத அதன் பக்கம் நிக்கிறதுக்கு தான் வந்து ஒரு ஒரு முஃமினுடைய பண்பாக இந்த வசனம் நமக்கு வந்து சொல்லித் தருது. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு தானே ஒரு ஒரு கட்டுப்பாடு வைக்கிறாங்க. இன்னைக்கு சூழல்ல தனி மனிதர்கள் ஒவ்வொரு மனிதனும் அவங்களுக்கான அந்த பலவீனத்த உணர்ந்து, தீய பழக்கவழக்கங்கள், அதே மாரி தவறுல இருந்து தன்னை தானே வந்து அ திருந்திக் கொள்வதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளையும், எல்லைகளையும் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றது வந்து தெரிய வருது. ஏன்னா, நமக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கும் பொழுது, அதை நம்ம தாண்டிறக் கூடாதுன்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு உறுதியான ஒரு இத வந்து எடுத்துக்கணும். ஏன்னா, இவ்வளவு தூரம் வந்து எச்சரிக்கை குடுத்து, அதே மாதிரி வந்து பொறுமையாக, நிதானமாக கையாண்டு, அப்பயும் கூட நம்ம வந்து நம்மளுடைய அந்த இத வந்து மாத்திக்கலன்னா, அது நமக்கு தான் ஒரு பெரிய இழப்பாக இருக்குன்றது. அப்போ நம்ம செய்ற தவறுகள் ஏன்னா நமக்கே தெரியாது. சில தவறுகள் வந்து தொடர்ந்து நம்மகிட்டயே இருந்துட்டே இருக்கு. அந்த மாரி தவறுகள்ல இருந்து விடுபடுறதுக்கு நமக்கு நாமே ஒரு எல்லைகள ஆ அதுக்கு வந்து கடுமையா நம்ம நடந்துக்கணும். அந்த விஷயத்துல ரொம்ப கரெக்ட்டா நடந்துக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு புரிய வருது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நமக்கு எப்படி நியாயமோ, அதே மாரி எதிர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம். அதையும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும்.
இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்லையா? "கது பலகத மில்லதுன்னி உதுரா" தகுந்த காரணத்தை நீங்கள் என்னிடமிருந்து அடைந்து விட்டீர்கள். அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒப்பந்தத்தை மீறும் பொழுது, அடுத்தவங்க நம்மள விட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு முழு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த எல்லைய தாண்டிட்டோம் அப்படின்னும்போது, அந்த அந்த நேரத்துல அவங்க நம்ம கூட இன்னும் வந்து பயணம் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை அப்படின்றது வந்து இதுல வந்து புரிய வருது. ஏன்னா சமூகத்துல வந்து தன்னுடைய அந்த நலன் அத மட்டுமே வச்சு அந்த தன்மையில இல்லாம, எதிர்ல இருக்கக்கூடிய அந்த தரப்புல அவங்கள்ட்ட என்ன நியாயம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து மதிச்சு, சரியான முறையில நடந்து கொள்ளணும் அப்படின்றது வந்து புரிய வருது. ஓகே. காலையின் சஅல்துக அன் ஷைஇன் சொன்னாரு. நான் இனிமேலுக்கு சஅல்துக சஅல்துக அன் ஷை ஏதாவது ஒன்று எதை ஒன்று கேட்டாலும் பாதஹா இதுக்கு பிறகு பலா து சாஹிப்னி என்னை வந்து கம்பெனியனா வச்சுக்காதீங்க. என்னை வந்து ஸ்டூடெண்ட்டாக வச்சுக்காதீங்கன்னு சொல்லலை. நான் கம்பெனியனா வச்சுக்காதீங்கன்னு சொல்லலை. அது பலக்த மில்ல துன்னி உதுரா. ஸோ நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் தகுந்த காரணத்தை. அதான் அவங்களுடைய பொறுமையை வந்து சோதிக்க மாட்டேன் உங்கள்ட்ட சொல்லி நான் தான் இப்போ தப்பு பண்ணுறேங்கிறத ஒத்துக்கிறாங்க. ம். இதில் வந்து நிறைய தடவை கேள்வி கேட்டேன். இனிமேலும் கேள்வி கேட்டால் என்னை விட்டுருங்க. என்ன ம். ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலை, தாலிப்னோ மற்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. தோழனாக சாஹிபு. அப்படின்னா சாஹிப்ன்னு அப்படின்னா சொல்றாங்க. ஆனா சாஹிபா அப்படின்னா பாருங்க, ஆசிரியரும் மாணவரும் அப்போ எப்படி இருந்துக்கிறாங்க அப்படின்னு. அதாவது ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு டீச்சர் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு ஆசிரியர்கிட்டேருந்து சில நல்ல விஷயங்களையும் கற்றுக்கணும். என்ன நினைக்கிறீங்க? ம். ஸோ ம். அதாவது ஒரு நல்ல ஆசிரியர் ஆஹ் ப- மாணவர்கிட்டேருந்து கற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஆசிரியர் வந்து ஒரு நல்ல மாணவன் மூலமாகவும் உருவாகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்குற கேள்விகள் மூலமாக என்ன. ம். ஸோ எல்லாம் ஒரு எல்லாம் பாடம் நடத்தும்போது அமைதியாக உட்காந்துருந்தா ஆசிரியர் ஒன்றும் பாடம் நடத்தி போயிட்டே அவ்வளவுதான். இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சிரும். என்ன போர் அடிக்காது. கேள்வி கேட்டாருன்னா அவங்களுக்கும் வந்து அடுத்தது என்ன, ஒருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது தான், ஓ இந்த ஆங்கிள் திங்க் பண்ணலாமோ அப்படின்னு அவங்களுக்கும் வந்து தோணும். தோணும். ஆனால் இதில் கண்டிஷன் வந்து அந்த கண்டிஷன் கிடையாது. இது வந்து கேள்வி கேட்குற லெசன் கிடையாது. இது என்ன அவங்க வந்து ம். நல்லா அமைச்சிருக்கிறான் போய் கற்றுக்கிட்டு வான்னு. இது எல்லாமே அதனோட ஏற்பாடு தானே. நமக்கு இப்போ புரிய வைக்கிறான் ஆமா. அல்ல. அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்க சொல்ல வச்சதும் அல்லாவுடைய நாட்டம் தான் இல்லைங்களா. என்ன ம். ம். ஸோ நம்ம வந்து இதில் இந்த பாடத்தை சொல்லி நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்கிறது தான். நமக்கு வந்து அவ்வளவுதான். ம். வந்து ரொம்பவும் தவறு செஞ்ச ஆசிரியர்கிட்ட வந்து நம்ம ஒத்துக்கணும். சாரி நான் செஞ்சுட்டேன். என்னை வந்து இனிமேலுக்கு நான் பண்ணால் என்னை வந்து என்ன என்னை வந்து என்ன என்னை வந்து தண்டனை கொடுத்துக்கோங்க, தாராளமா தண்டிக்கலாம். தண்டிக்கலாம், இல்லை என்னை வந்து ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டிடலாம். என்ன அப்படின்னு தனக்கு தானே வந்து நம்ம இப்போ வந்து சட்டங்களே இருக்குது. தவறு செஞ்சா வெளியே ஆக்கிடலாம் அப்படின்னு. ஸோ இன்னும் வந்து தன்னோட பணிவு, இந்த பணிவு நமக்கு புரிய வருது. இது எவ்வளோ பெரிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கும் நெறைய மதரசால நீங்க சொல்ற மாரி நடக்குது. லெட்டர் எழுதி கொண்டு வர சொல்லுவாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா லெட்டர் எழுதிட்டு அதுல மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இதற்கு ஆ, மேல் ஏதாவது நான் தவறு செய்தால் மதர்சா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நான் கட்டுப்படுவேன். ஆ, அப்படின்னு ம்ஹும். மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா ரைட் என்ன ரைட். அர்த்தம்? நீ ஒத்துக்கொள்ற இல்லப்பா? இனிமே வந்து நீ எந்த தப்பு செஞ்சாலும் அதற்கு வந்து மதரசா என்ன ம். முடிவு எடுக்குது அதுக்கு நீ கட்டுப்படுறேல்ல அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆ, தாராளமா கட்டுப்படுறேன். ஏன்னா இதுக்கு ரைட். மேல ஏன்னா இவ்ளோ சான்ஸ் எனக்கு குடுத்துட்டீங்க. ஆமாம். மன்னிப்பும் குடுத்துட்டீங்க. இனிமே நான் ஓதலான்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பும் குடுத்துட்டீங்க. இப்பயும் நான் ம், தப்பு செஞ்சா என்ன வந்து தாராளமா நீங்க மதரசால இருந்து நீக்கலாம். இன்னைக்கும் நடக்குது. ம், ம், ம். ம். ஸோ அதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தவற 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 ஒத்துக்கிட்டு நல்ல ஒரு நல்ல மாணவனோட ஒரு குணம். ஸோ ம். ஒத்துக்கிறது வந்து ரெண்டாவது நம்ம ப்ராமிஸ் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஆமா. அப்படிங்கிறது வந்து அவங்க பிரேக் பண்ணிடுறாங்க. ஆனால் அது வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ தவறு தான் சொல்லுவாங்களே, தவறு செய்யாதவன் வந்து பெரிய ஆள் கிடையாது. தவறை ஒப்புக்கொள்றவன் தான் வந்து
வந்து அவன் முழுமையாக கற்றுக்க முடியும். அது அதுக்கு காரணம் ம், காரணம் காரியம் ஒப்பிக்காம என்ன, நான் ஏன் அதை அப்படி கேட்டானா, எனக்கு அந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி கேட்டிருப்பேன், நான் வந்து ஒரு நபி என்ன, நீங்கள் எனக்கு முன்னாடி இதை செஞ்சிட்டீங்க, இது எனக்கு தப்புன்னு தோணுச்சு அதனால கேட்டேன் என்ன அப்படின்ட்டு நம்ம அதை வந்து என்ன சொல்லுவாங்க, பூசி முழுகாம என்ன ம். டைரக்டா இது நான் செஞ்ச தப்பு தான் என்ன அப்படின்ட்டு சொல்லி நம்ம போயிட்டா பிரச்சனையே எல்லாம் போயிடும் என்ன. எப்போ வந்து ஒரு காரியத்தை ஒரு காரியத்துக்கு வந்து நம்ம செஞ்ச தவறுக்காக பூசி மொழுகுறோமோ அப்பதான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. மேபி இந்த உலகத்துல வேணா அந்த தண்டனையிலிருந்து வெளியாயிடலாம், அந்த காரண ம். காரியங்கள் சொல்லி என்ன கோர்ட்ல வச்சு ஒரு லாயரை வச்சு என்ன நம்ம வெளியாயிடலாம். ஆனா மாலிக் யௌமித்தீன்கிறான்ல என்ன, அங்க அன்னைக்கு வந்து நாள்ல ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ் தான் அந்த யௌமுத்தீன், அந்த நம்ம தீர்ப்பு வழங்கும் நாளின் அதிபதி என்ன. ஸோ அங்க வந்து எந்த காரண காரியத்தையும் தேட முடியாது. நம்ம கை பேசும், வாய் பேசும், கால் பேசும், உடம்புல இருக்க தோல் பேசும் என்ன. ஸோ அங்க வந்து நம்ம நமக்கு நாமே கேட்போம், ஏன் இந்த மாதிரி செய்யற, அந்த மாதிரி ஏன் கண்ணு ஏன் இந்த மாதிரி சாட்சி சொல்ற, கை ஏன் சாட்சி சொல்ற அப்படின்னு அதை போய் நம்ம கேள்வி கேட்போம். ஸோ ம். இந்த உலகத்துல தான் வேணா நம்ம காரண காரியங்கள் சொல்லலாம். அங்க போய் நம்ம இதே சுச்சுவேஷன்ல தான் இருப்போம். இல்ல அப்படி ஒரு ஆயத்து இருக்கு. அப்படி ஒரு ம். ஆயத்து இருக்கு. ம். லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிரா ஏன் இப்படி சாட்சி சொல்றீங்க எனக்கு? ஆமா, அன்தகன அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. உங்களை எப்படி ஆமா. எல்லாம் வந்து பேச வச்சானோ அதே மாதிரிதான் எல்லாத்தையும் பேச வச்சிருக்கான் ஆமா. அப்படின்னு. ஸோ அந்த ஆனா மாரி தான் இப்போ. என் உஸ்தாத் அந்த ஆயத்தை வந்து நடத்துனாங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப யோசிக்கிற ஒரு ஆயத்து அது. மறுமை ம். நாள்ல ம். அந்த தோள்கள்ட்ட இல்ல காலு லி ஜுலூதிஹிம், ஜில்து ம். அப்படின்னா தோல் இல்ல, அந்த தோலை பார்த்து கேள்வி கேட்பாங்களாம், ஆமா. சாட்சி சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்போ நம்ம வந்து இப்போ தவற ஒத்துக்கிட்டு உடனே தௌபா செஞ்சிடறோம்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் நான் ம். தவறு செஞ்சுட்டேன். நீ வந்து என்னை வந்து செய்ய வேணாங்கிற ஒரு செயலை நான் செஞ்சுட்டேன். என்ன என்னை வந்து இனிமேலுக்கு என்னை வந்து இந்த செயல்லேருந்து என்னை பாதுகாத்துரு. என்னை வந்து இந்த பக்கம் இந்த பாவத்தின் பக்கம் போகாம வச்சிருன்னு நம்ம எப்போ நம்ம துவா கேட்குறோமோ மனசு அறிஞ்சு, நான் அப்பதான் வந்து அல்லாஹ் சொல்றான்ல, நீங்கள் மாறாத வரை நான் உங்களை மாற்ற மாட்டேன். எப்போ வந்து ஒரு சமூகம் ம். மாறலையோ அது இப்போ அது வரைக்கும் நான் அந்த சிச்சுவேஷன் அப்படியே தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம மாறினா தான், நம்ம வீடு மாறினா தான் நம்ம நாடு மாறும். இன்னல்லாஹ நாடு மாறினா இன்னல்லாஹ தான் லா உலகம் மாறும். யுகையிரு இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஆமா, ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிஹிம். அந்த ஆமா, வசனம் தானே. ஆமா. ம். மனிதர்கள் அவங்க மாறின்னு நினைக்காத வரைக்கும் நம்ம மாற்றத்தை ஆமா. ஏற்படுத்த மாட்டோம். ஆமா. நம்ம வந்து அதே ஒரு அந்த பழைய மாதிரியே நம்ம ஒரு ஒரு காரண காரியங்கள் சொல்லிக்கிட்டு, இதனால இந்த தப்பு செஞ்சுட்டேன். என்னால வந்து இது செஞ்சா தான் எனக்கு வந்து தூக்கம் வருது. என்ன அ இந்த வ இந்த ஒரு ஹராமான செயல செஞ்சா தான் எனக்கு வந்து ஒரு அ வாழ முடியும். அப்படிங்கிறது நமக்கு நாமே ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு நம்ம இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அது நமக்கு தான் வந்து ஒரு எப்போ நான் இந்த அட்மிட் பண்ணிட்டு, இந்த தவறுல இருக்கிறேங்கிற மனசாட்சிய வந்து நம்ம அ ஒத்துக்கிறோமோ, அப்பவே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அ வழியை காமிச்சிடும். வழிய காமிச்சுருவான் இன்ஷா அல்லாஹ். நம்மள தவக்கலத்த வச்சு நம்ம ஹலாலான வழியில போக ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு நல்ல நேர்வழிய ம். காமிப்பான். மேபி இந்த உலகத்துல வெற்றி இல்லைன்னா கூட, மறு உலகத்துல நமக்கு சொர்க்கத்த குடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதே மாதிரி ஒரு அப்படிங்கிறது. பவுண்டரி வச்சிருக்காங்க பாருங்க மூசால. ஆமா. இவ்வளவு ம்ஹ்ம். இதுக்கு மேல இவ்வளவு இது வரைக்கும் தான் என்னுடைய கட்டுப்பாடு. இதுக்கு மேல தாராளமா நீங்க என்ன வேணா முடிவு எடுத்துக்கலாம். ஆமா. ம். ரைட். ம்.